ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஆசிரியரின் கடமை. ஒரு பள்ளியில் அருண் என்ற மாணவன் இருந்தான். அவன் புத்திசாலி. ஆனா ஒரு பிரச்சனை. 4 பேருக்கு முன்னாடி எழுந்து நின்று படிக்க தயக்கம். டீச்சர், அருண், நீ எழுந்து இந்த பேராகிராஃபை படி என்று சொன்னவுடன் அவன் கைகள் நடுங்கும், குரல் மெலிதாகும், சில வார்த்தைகள் தவறாக வரும். அதை பார்த்த சில மாணவர்கள் சிரித்தார்கள். அருண் முகம் குனிந்தான். அடுத்த முறை படிக்கவே பயந்தான். அந்த கிளாஸ் டீச்சரான மீனா மேடம் இதை கவனித்தார். அவர் அருணை கிண்டல் செய்யவில்லை. அவர் கிளாஸை பார்த்து சொன்னார், தவறு பண்ணுவது தோல்வி இல்லை, முயற்சி செய்யாததுதான் தோல்வி. அவர் அருணை பக்கத்தில் அழைத்து மெதுவாக சொன்னார், நீ படிக்க தெரியும், உனக்கு குறை திறமை இல்லை, தன்னம்பிக்கைதான் கொஞ்சம் குறை, அதை நாம சேர்த்து வளர்ப்போம். அந்த நாளிலிருந்து தினமும் 5 நிமிடம் அருணை தனியாக பிராக்டிஸ் செய்ய வைத்தார். எப்படி பாஸ் போடணும், எப்படி கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி போல்டாக நிற்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் மீனா மேடம் மீண்டும் கிளாஸில் சொன்னார், அருண், நீ எழுந்து படி. இந்த முறை அருண் பயப்படவில்லை. மெதுவாக எழுந்தான். தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்தான். முழு கிளாஸ் அமைதியாக கேட்டது. முடிந்ததும் டீச்சர் கிளாப் அடித்தார். பிறகு எல்லா மாணவர்களும் கிளாப் அடித்தார்கள். அந்த ஒரு கிளாப் அருணின் வாழ்க்கையை மாற்றியது. அதற்கு பிறகு அவன் ஸ்பீச் காம்படிஷனிலும் கலந்து கொண்டான். ஸ்கூல் அசம்பிளிலும் பேச ஆரம்பித்தான். பிறகு ஸ்கூல் டாப்பர் ஆனான். ஒரு நாள் அவார்டு வாங்கும்போது அவன் சொன்னான், என்னை சிரித்திருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன். என்னை நம்பி நிற்க வைத்த டீச்சர் தான் என் வெற்றியின் துணை. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற கதைகளை கேட்கவும் பார்க்கவும் குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச டீச்சரோட பேரை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.